வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காரில் இருக்க ஃப்ரண்ட்டில் போனட்டில் இருக்க ஸ்க்ராட்சு. இது சின்ன பசங்க வந்து இது மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, இந்த ஸ்க்ராட்சை போக்குறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப டாப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி வெள்ளை வெள்ளையாக திட்டாக இருந்தது. சரி, இது எதனால் ஆகுதுன்னா நம்ம ரோட்டில் வண்டி விடுறோம், வெயில் மழை ரெண்டுத்துலேயும் மாறி மாறி டஸ்ட்லாம் உட்காரதுனால இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாப்பில் இருக்க லேயர்லாம் போயிடும். நான் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒருத்தர் விளம்பரம் கொடுத்துருந்தாரு, அமேசிங் கிளாத்துன்னு சொல்லிட்டு. இது வந்து 799 சொல்லி விளம்பரம் சொன்னார். ஆனால் நம்ம கால் பண்ணி கேட்கும்போது நமக்கு 499க்கே கொடுத்தாங்க, கொரியர் பண்ணி விட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் ஒன்று இருக்கும்னாங்க. அந்த கிளாத்துக்குள்ளே ஜெர்மன் டெக்னாலஜி ஜெல் இருக்குதுன்னு அவர் சொன்னார். ஆனால் உண்மையாலுமே நம்ம தொட்டு பார்க்கும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக தின்னாக ஒரு ஜெல்லு மாதிரி இருந்தது. சரி வாங்க, இப்போ அந்த ஜெல்லு வந்து அந்த பெயிண்ட் ஸ்க்ராட்சும் மேலே இருக்க அந்த திட்டாக இருக்கிறத போதான்றதை பார்க்கலாம். வெயிலில் இருக்கும்போது தான் இதை பண்ணணும்னு அப்படி சொன்னார். நான் நல்லா தொடச்சிட்டு வெயிலில் நல்லா வெயில் அடிக்கிறப்ப நல்லா ஹாட்டாக இருக்கும்போது நல்லா எல்லா பக்கமும் ரப் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டேன், எல்லா பக்கமும் வர மாதிரி. ஆனால் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டோன்னா ஒரு ஜெல்லு மாதிரி ஒரு ஆயில் போட்ட மாதிரி அதில் ஃபுல்லாக அது மாதிரி ஃபுல்லாக டீப்பாக எல்லாம் ஒரே கலராக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை பார்த்தேன். அந்த கிளாத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காரோட பெயிண்டிங் கலர் வந்து அதில் அப்படியே கொஞ்சம் அப்ளை ஆகிருந்தது. சரி வாங்க, அதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் போயிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்க்ராச்சஸ் முழுசாலாம் போகவே இல்லை. ஒரு 20% டிஃப்ரெண்ட் தெரியுது. அதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டுட்டு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மேலே கை வச்சு தேய்க்கும் போது ஒரு மாதிரி நரன்னு இருந்தது. சரி, அது ஒரு நாள் டஸ்ட்டு உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இது மாதிரி ஒரு கிளாத்தை போட்டு ஈரத்துணி போட்டு தொடச்சேன். தொடச்சதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முழுசாக மாறி இருக்கா, எல்லா பெயிண்டிங்லாம் ஒரே ஈவனாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம குளிர் காலத்தில் நம்ம சுரிஞ்சோம் அப்படின்னா எங்கே திட்டு வெள்ளையாக வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். டெம்பரரி சொல்யூஷன் தான் இது, பர்மனெண்ட் சொல்யூஷன்லாம் இது கிடையவே கிடையாது. நம்ம ஏதாவது பண்ணி ஒரிஜினல் பெயிண்டிங் மாதிரி மாற்றலான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையவே கிடையாது. ஒரிஜினல் பெயிண்டிங் தான். இது மாதிரி நிறைய கிளாத்தெல்லாம் அது இதுன்னு சொல்லி நம்மளை சேல் பண்ணி நம்மளை வாங்க வச்சிடுறாங்க. நம்மளும் அது தெரியாமல் வாங்கிடுறோம். ஆனால் அதுக்கான முழு சொல்யூஷன் அது கிடையாது. பெயிண்டிங் மட்டும்தான் முழு சொல்யூஷன். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய்.